எதுக்குடா வீடியோ எடுக்கிற என ஆவேசமாக கோபத்தோடு அந்த பெண் போனை புடுங்கி வீசுவதை பார்த்ததும் அவர் ஏதோ பாதிக்கப்பட்டவர் போல் தோன்றலாம். ஆனால் அந்த பெண் நிற்கும் இடம் காவல் நிலையம். அவர் எதற்காக காவல் நிலையம் வந்தார்? இப்படி போனை புடுங்கி ஆவேசமாக வீசும் இதே பெண் கடைசியில் என்ன செய்தார் என்பதை பாருங்கள். கேரள மாநிலம் கொல்லம் கொளத்துப்புழா நோக்கி சென்ற பேருந்தில் அஸ்தி என்ற பெண் தனது 5 வயது குழந்தையுடன் சென்றுள்ளார். பஸ்ஸில் ஏறும்போது குழந்தையின் காலில் இருந்த 3/4 பவுன் தங்க கொலுசு திடீரென பஸ்ஸில் காணாமல் போயுள்ளது. நடத்துனரிடம் தாய் இது குறித்து கூறியுள்ளார். உடனே நடத்துனர் அருகே இருந்த ஏஞ்சல் காவல் நிலையத்திற்கு தகவல் சொல்லி போலீசார் அங்கு வந்து பரிசோதனை செய்துள்ளனர். அப்போது இந்த பெண் மீது சந்தேகம் வந்துள்ளது. காவல் நிலையத்திற்கு அவரை அழைத்து வந்து ஆரம்பத்தில் அந்த பெண்ணிடம் போலீசார் விசாரித்த போது நான் எடுக்கவே இல்லை என சத்தியம் செய்து அழுது போனை புடுங்கி வீசி அடாவடித்தனம் செய்துள்ளார். பின்னர் பெண் காவலர்கள் அவரை அழைத்துச் சென்று அவரின் ஆடைகளில் பரிசோதனை செய்ததில் அந்த குழந்தையின் தங்க கொலுசு அவரிடம் இருந்தது தெரியவந்து அதை போலீசார் மீட்டுள்ளனர். வசமாக மாட்டிக்கொண்டதும் சில நிமிடங்கள் முன்னர் வரை போனை புடுங்கி வீசிய இதே பெண் மாட்டிக்கொண்டதும் சார் நான் தெரியாம பண்ணிட்டேன் என விட்டுருங்க என கெஞ்சுகின்றார். നല്ലയാടി ഇനി ആ ഒരു കാര്യം ഇല്ലെങ്കിൽ പിന്നെ ബാക്കിയുള്ളവർക്ക് സമാധാനം നടക്കാം. ഉത്സവമൊക്കെ കാണട്ടെ. பொது இடங்களில் இருக்கும் பிஞ்சு குழந்தைகளிடம் திருடுவதை இந்த பெண் வழக்கமாக வைத்திருப்பது தெரியவந்துள்ளது. போலீசாரின் விசாரணையில் மாட்டிக்கொண்டதும் இவ்வாறு அழுது புலம்புவது இந்த பெண்ணின் வாடிக்கை என தெரியவந்துள்ளது. இந்த பெண் இதே போன்று கோவில் திருவிழாவில் திருடி பொதுமக்களிடம் பிடிபட்டுள்ளார். அப்போதும் இதே போன்று அழுது அளப்பறை செய்துள்ளார். நகை கிடைத்து விட்டதால் பாதிக்கப்பட்டவர் அந்த பெண்ணை மன்னித்து விட்டுள்ளார். புகார் கொடுக்காததால் அந்த பெண் அழுது கெஞ்சியதால் அப்போது போலீசாரும் வழக்கு பதிவு செய்யவில்லை. ஆனால் இந்த முறை வசமாக மாட்டிக்கொண்டார். நீ நடித்தது போதும் என கூறி அந்த பெண்ணை பிடித்து அங்கேயே சிறையில் அடைத்து வழக்கு பதிவு செய்துள்ளனர் கேரள போலீசார். துரிதமாக செயல்பட்டு குழந்தையின் நகையை மீட்டுக் கொடுத்த காவல்துறை அதிகாரிக்கு அந்த குழந்தையின் தாத்தா நன்றி தெரிவித்தார்.